Hello guys, welcome back to CSS series. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து CSS specificity வந்து பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிசிட்டினா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு H1 டேக் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு H1 டேக்கையும் நான் வந்து செப்பரேட்டா நான் வந்து ஸ்டைல் பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து H1 டேக் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ப்ளூன்னு செட் பண்றேன். அகைன் நான் திருப்பி ஒரு H1 எடுத்துட்டு அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ன்னு செட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 H1 டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்து ரெட் தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிசிட்டி என்னன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலரான எலிமெண்ட்ட நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். டிஃபரெண்ட் ஸ்டைலிங் குடுத்துருக்கிறோம். அது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல். ஸோ இங்க என்ன ரூல் ஃபாலோ பண்ணுதுன்னா, இப்ப எனக்கு 2 H1 டேக் இருக்கு. அந்த 2 H1 டேக்குமே நான் ஸ்டைல் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் H1 டேக்குக்கு ப்ளூ குடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சிஎஸ்எஸ் அதாவது ப்ரௌசர் என்ன பண்ணும்னா, கடைசியா இருக்கிற சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் எடுத்துட்டு அது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணும். முன்னாடி இருக்கிறது எதுவுமே அப்ளை ஆகாது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னன்னா, இப்ப வந்து நான் வந்து இங்க வந்து ஒரு யூனிவர்ஸ் செலக்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் கலர் ப்ளூன் அப்படின்னு நான் செட் பண்றேன். ஓகே. ஸோ, இப்ப இந்த யூனிவர்சல் செலக்டர் என்ன பண்ணும்னா, எல்லா டிவ்வுக்குமே ஐ மீன் எல்லா எலிமெண்ட்ஸ் இந்த HTMLல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ, அது எல்லாத்துக்குமே எனக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து ப்ளூன்னு எனக்கு செட் பண்ணி தரும். பட் நான் இங்க H1 டேகுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் ரெட்ன்னு குடுத்துருக்கிறேன். ஸோ, யூனிவர்ஸ் செலக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பவர் கிடையாது. ஸோ, அதோட ஸ்பெசிஃபிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே லோ. கம்பேர் பண்ணும்போது இந்த நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிசிட்டி பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இங்க வந்து H1 டேகுக்கு பேக்கிரவுண்ட் கலர் ரெட்ன்னு குடுத்துருக்கிறேன். ஓகே. இப்ப எனக்கு இந்த HTMLலே நான் ஸ்டைல்ங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்றேன். ஸ்டைல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் கலர் குடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ளூன்னு வந்து ஸ்பெசிஃபை பண்றேன். இப்ப எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த இன்லைன் ஸ்டைலிங் இருக்கு இல்லையா? அது எனக்கு அப்ளை ஆகுது. ஆனா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் வந்து எனக்கு அப்ளை ஆகல. ஸோ இங்க என்ன ஸ்பெசிஃபிட்டி ரூல் என்ன சொல்ல வருதுன்னா, ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு தான். செகண்ட் பிரிஃபரன்ஸ் நம்ம இந்த ஹெட் டேக்குள்ள ஸ்டைல்ன்னு சொல்லிட்டு எழுதுவோம் இல்லையா? அதுக்கு தான் செகண்ட் பிரிஃபரன்ஸ். தேர்ட் பிரிஃபரன்ஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபைல்ல வந்து எம்பெட் பண்ணி ஸ்டைல் பண்றோம் இல்லையா? அது வந்து கடைசி பிரிஃபரன்ஸ். ஸோ இது ஒரு ரூல். ஸோ அட் லாஸ்ட் என்ன ரூல்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க நான் ஒரு ஐடி வச்சிருக்கிறேன். ஐடிக்கு வந்து ப்ளூ அப்படின்னு நான் செட் பண்றேன். அதே மாரி இங்க கிளாஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ளூன்னு செட் பண்றேன். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் நான் எடுத்துட்டு இங்க வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ இந்த கிளாஸ் டாட் இப்படின்னு ப்ளூன்னு அப்ளை பண்றேன். பேக்ரவுண்ட் கலர் இதுக்கு வந்து நான் ப்ளூன்னு செட் பண்றேன். ஓகே ஃபைன். அதே இத காப்பி பண்ணிக்கிறேன். ஐடி எடுத்துக்கிறேன். ஸோ ஐடி எடுத்து இங்க திருப்பி நான் பேஸ்ட் பண்றேன். இதுக்கு நான் ரெட்ன்னு செட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ கிளாஸுக்கு வந்து கிளாஸ் ப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் வந்து கிளாஸ் ரெட்டுன்னே மாத்திடுறேன். ஸோ தட் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது. ஸோ நான் இங்க வந்து ரெட்ன்னு குடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஐடியும், கிளாஸும் ஒரு ஆட்ரிபியூட்டா நான் வந்து H1 டேக் குடுத்துருக்கிறேன். அந்த ஆட்ரிபியூட்ட வச்சு நான் அந்த இந்த பர்ட்டிகுலர் எலிமெண்ட் வந்து செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணி 2த்துக்குமே பேக்கிரவுண்ட் கலர் செட் பண்றேன். ரெட்டுக்கு கிளாஸ் ரெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரெட்ன்னு குடுத்துருக்கிறேன். அதே மாரி ப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ப்ளூன்னு குடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இங்க எது ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி செலக்டர்ஸ்க்கு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். அது மட்டும் இல்லாம கடைசியா இது ஸ்டைலா இருக்குது இல்லையா? அதுக்குமே செகண்ட் பிரிஃபரன்ஸ். இத நான் மேல தூக்கி போட்டா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ அப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஐடி தான் எனக்கு வந்து அப்ளை ஆயிருக்கு. லாஸ்ட் எலிமெண்ட் எனக்கு அப்ளை ஆகல. ஸோ இங்க ஐடி பிரிஃபரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே மோர் இம்பார்ட்டன்ஸ் வந்து சிஎஸ்எஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க இந்த மாரி அ நீங்க நெறைய ஸ்டைலிங் யூஸ் பண்றீங்க. அப்ப இந்த மாரி உங்களுக்கு வந்து நெறைய மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடா பண்ணியிருக்கிறேன். இப்போ ஓகே எனக்கு இங்க எனக்கு ரெட் வந்து எனக்கு யூஸ் ஆகணும். இந்த ப்ளூ யூஸ் ஆகக்கூடாது. பட் நான் இங்க சிஎஸ்எஸ் எழுதியிருக்கிறேன். எனக்கு இந்த ரெட் தான் யூஸ் ஆகணும். இந்த கிளாஸ் தான் யூஸ் ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரு சிஎஸ்எஸ் வேல்யூ நம்மனால குடுக்க முடியும். ஸோ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து
இது ஸ்பேஸ் குடுத்து ஒரு அண்டர்ஸ்கோர் குடுத்துட்டு இம்பார்ட்டன்ட் நான் குடுக்குறேன். ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் இம்பார்ட்டன்ட் குடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதோட பேக்கிரவுண்ட் கலர் ரெட் ஆயிருச்சு. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, எனக்கு இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது என்னவா இருந்தாலும் ஓவர்கம் பண்ணி இந்த சிஎஸ்எஸ் தான் நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகும். இது வந்து ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் பேக்கிரவுண்ட் கலர் இது எல்லா ஸ்டைலிங்க்குமே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து ஒரு பார்டர் நான் குடுத்துக்கிறேன். ஸோ பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக் நான் குடுக்குறேன். ஓகே. இப்ப இது ஒண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ 5 பிக்சல்ஸ் குடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 5 பிக்சல் சாலிட் பிளாக்ல இருக்கு. இத நான் காப்பி பண்ணி திருப்பி இங்க ரெட்டுக்கு நான் குடுக்குறேன். எனக்கு இங்க வந்து ப்ளூ நான் குடுக்குறேன். ஓகே. ஆனா, எனக்கு இந்த ஐடி தான் எனக்கு ஸ்டைலா இருக்கு. அப்ப இதுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் குடுக்கணும். அதனால அண்டர்ஸ்கோர் இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணோம்னா, எனக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் குடுத்து இந்த பார்டர் எனக்கு வந்து அப்ளை ஆகுது. ஸோ இப்படிதான் நம்ம சிஎஸ்எஸ் ஸ்பெசிஃபிசிட்டி வந்து யூஸ் பண்ணுவோம். இததான் ரூல்ஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்ட பத்தி பார்த்திருக்கோம். இந்த இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்னவா இருந்தாலும் இது ஓவர்கம் பண்ணி அதுக்குண்டான ஸ்டைல வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணி தரும்.